கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை 1 சாமுவேல் 12:24. கர்த்தர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். 1 Samuel 12:24. For consider how great things he hath done for you. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வருடம் ஜனவரி 1 முதல் இந்த வருடம் கடைசி திங்கட்கிழமையான இன்று வரை கர்த்தர் நம் வாழ்வில் செய்த மகிமையான காரியங்களை நினைத்து ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். என் கணவர் வாழ்விலே, என் மனைவி வாழ்விலே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்ப உறவுகளுக்குள்ளே கர்த்தர் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இம்மட்டும் வழிநடத்தின எபினேசர் இந்த பழைய வருடம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்த கர்த்தரை துதிப்போம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா, ஆமென் 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நித்திய ஜீவனை எங்களுக்கு தருவேன் என்று சொன்னவரே, எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவரே, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரே, பரமபிதாவே, தருமையான ஜெப நேரத்திலே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மனதார நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெப நேரத்திலே குடும்பங்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பங்களிலே கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையையும் விட்டு கொடுக்கிற மனப்பான்மையும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தையும் கொடுங்க. பெற்றோர் பிள்ளைகள் நல் உறவிற்காக ஜெபிக்கிறோம். குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்திலே 3வது பெண் குழந்தை பிறந்ததால் பெற்றெடுத்த அருமையான தாயை தீ வைத்து எரித்து கொன்ற கொடூர மனமுள்ள அந்த கணவனை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறையா. இந்த குழந்தை எவ்வளவு தவியாய் தவிக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. தேவனாகிய கர்த்தர் குடும்பங்களை தொடுவீராக, கணவன்மாரை தொடுவீராக, மனைவிமாரை தொடுவீராக, பிள்ளைகளை தொடுவீராக. தவறான மூட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற கணவன்மாருக்காக செபிக்கிறோம். மீட்கப்பட்ட வாழ்வுக்குள் கடந்து வர கிருபை கொடுங்க. தாங்கள் செய்கிறது தவறு என்று உணர்த்துங்க. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே கணவன் மனைவியை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், குழந்தை செல்வங்களை கொடுத்து அவர்களை வழி நடத்துகிற தேவன் நீர் அல்லவா. ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்களில் சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. நீர் பொறுப்பேற்று வழி நடத்துங்க. நீடித்த வாழ்வுடன் குடும்பங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் உயிருள்ள நாள் வரை வாழக்கூடிய கிருபைகளை நீங்கள் கூட்டி கொடுக்க வேண்டும் என்று பாரத்தோடு உடைய கரத்திலே குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் மகிமையான காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்வில் காணும்படி செய்வீராக. நன்மைகளால் நிரப்புவீராக. எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவீராக. உடைய கரம் கூடர்ந்து பிள்ளைகளை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.